திருமணத்துக்கு விதி என்று நாங்கள் பார்த்துருந்தோம். விதி என்று கூறியிருந்தோம். கோச்சார குரு எந்த ஜாதகத்தை பார்க்கின்றோமோ அந்த ஜாதகத்தில், அதாவது அந்த பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனை, செவ்வாயை, சனியை ஒரே சமயத்தில் பார்க்கும் காலம், அதாவது குரு பார்க்கும் காலம், திருமணம் நடைபெறும். இன்றைக்கும் அதே போன்று 2 திருமணமான ஜாதகத்தை அந்த விதிகளோடு உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டப் போகின்றேன். இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஆண் ஜாதகம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது மற்றும் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், தனுசில் சனி, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய். திருமண நாளன்று இடம்பெற்ற கோச்சாரத்தை பார்த்தீர்களேயானால், கடகத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன், கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சந்திரன், மகரத்தில் கேது. இங்கு கோச்சாரத்தில் உள்ள குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனோடு தொடர்படுகிறதா? ஆண் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரனோடு கோச்சாரத்தில் குரு அங்கே இருக்குது, கன்னியில் இருக்குது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அங்கே இருக்குது, சிம்மத்தில் இருக்குது. அதாவது கன்னிக்கு 12வது வீடு. அப்போ குருவிற்கு 12ல் சுக்கிரன் இருக்கின்றார். அப்போ ஆம் தொடர்படுகின்றது. கோச்சாரத்தில் உள்ள குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயோடு தொடர்படுகிறதா? கோச்சார குரு கன்னியில் இருக்கிறார், ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் மீனத்தில் இருக்கின்றார். அப்போ ஆம். காரணம், நேரேழில் செவ்வாய் இருக்கின்றார். அதாவது குருவிற்கு நேரேழில் செவ்வாய் இருக்கின்றார். அடுத்து கோச்சாரத்தில் உள்ள குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள சனியோடு தொடர்படுகிறதா? சனி எங்கே இருக்குது? தனுசில் இருக்குது. கோச்சார குரு கன்னியில் இருக்கிறார். கன்னி எந்த ராசி, அதாவது எந்த திசையை குறிக்கும்? தெற்கு திசையை குறிக்கும். சனி இருக்கிற திசை, அதாவது ஆண் ஜாதகத்தில் சனி கிழக்கு திசையில் இருக்கின்றார். பொதுவாக கிழக்கு ராசிகள், கிழக்கு திசையில் இருக்கின்ற ராசிகள் என்று நாங்கள் பார்த்துருந்தோம். மேஷம், சிம்மம், தனுசு என்று. அப்போ கிழக்கு ராசியில் இருக்கிற கிரகங்கள் ஒரே இணைவை பெறும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே நிறைய பதிவுகள் பார்த்துருக்கின்றோம். அப்போ இந்த சனி பார்த்தா தனுசு ராசி என்று அப்போ சிம்மத்தோடு தொடர்படுகின்றார். கிழக்கு ராசி சிம்மம், அதே போன்று தனுசு கிழக்கு ராசி. அப்போ சிம்மத்தில் சனி இருக்கின்றார். அப்போ குருவுக்கு பின்னால் சனி இருக்கின்றார். அப்போ ஆம், குருவிற்கு 12ல் சனி இருக்கின்றார். கோச்சாரத்தில் இருக்கின்ற குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள குருவோடு தொடர்படுகிறதா? ஆம். கோச்சார குருவிற்கு 9ல் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற குரு இருக்கின்றார். கோச்சாரத்தில் இப்போ நாங்கள் பார்த்துருந்தது ஆணுக்கு எல்லாமே பொருத்தமாக வருகின்றது. அதாவது சுக்கிரன், சனி, செவ்வாய் கோச்சார குருவோடு தொடர்படுத்தி பார்க்கும்போது எல்லாம் நல்ல பொருத்தமாக இருக்கின்றது. இப்போ இதே பெண் ஜாதகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்து இதில் இன்னொன்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். கோச்சார தினத்தன்று குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். அந்த திருமண நாளன்று பார்த்தீர்களே, ஆனால் கோச்சார குருவுக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு கட்டாயம் இருக்கும். இங்கே குருவுக்கு 11ல் சுக்கிரன் இருக்கின்ற. இப்போ அடுத்த அந்த பெண் ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் கேது மற்றும் குரு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சனி, மகரத்தில் ராகு. இப்போ இந்த பெண் ஜாதகத்தோடு நாங்கள் ஆணுக்கு தொடர்படுத்தி பார்த்த மாதிரி இங்கே நாங்கள் பெண் ஜாதகத்தோடு செக் பண்ணி பார்க்க போகின்றோம். கோச்சாரத்தில் இருக்கின்ற குரு பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயோடு தொடர்படுகிறதா? ஆம். கன்னியில் கோச்சாரத்தில் குரு இருக்கின்றார், செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கின்றார். அப்போ 9, அதாவது குருவிற்கு 9ல் செவ்வாய் இருக்கின்றார். கோச்சாரத்தில் உள்ள குரு பெண் ஜாதகத்தில் உள்ள சனியோடு தொடர்படுகிறதா? ஆம். கிழக்கு ராசியில் சனி இருக்கின்றார். அப்போ மற்ற கிழக்கு ராசியான சிம்மத்தோடு சனி
தொடர்படுகின்றார். அப்போ குருவிற்கு 12இல் சனி இருக்கின்றார். கோச்சாரத்தில் உள்ள குரு பெண் ஜாதகத்தில் உள்ள குருவோடு தொடர்படுகிறதா? ஆம். கோச்சார குருவிற்கு 11இல் பிறப்பு ஜாதக குரு இருக்கின்றார். இப்போ அடுத்த ஜாதகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆண் ஜாதகம் மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சனி, மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் சந்திரன், தனுசில் ராகு, மகரத்தில் குரு மற்றும் செவ்வாய், மீனத்தில் புதன் மற்றும் சூரியன். திருமண நாளன்றைய கோச்சாரத்தை பார்த்தீர்களேயானால், மேசத்தில் குரு வக்கிரம், அடுத்தது ரிஷபத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னியில் சனி, துலாத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் ராகு. இங்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு மேசத்தில் இருக்கின்றார், வக்கிரமாக இருக்கின்றார். அப்போ வக்கிரமாக இருந்தால் பின் ராசியோட குருவிற்கு தொடர்பு இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் இருக்கின்ற குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனோடு தொடர்படுகிறதா? ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அங்கே இருக்கு, மேசத்தில் இருக்கின்றார். திருமண நாளன்று கோச்சார குரு எங்கே இருக்கின்றார்? மேசத்தில் இருக்கின்றார். இப்போ வக்கிரம் என்று நாங்கள் பார்க்கும்போது பின் ராசியோட தொடர்படுகின்றார். அப்போ மீனத்தில் வைத்து பார்த்தால் 2இல் சுக்கிரன் வருகின்றார். அப்போ ஆம் 2இல் சுக்கிரன், குருவிக்கு 2இல் சுக்கிரன். கோச்சாரத்தில் உள்ள குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயோடு தொடர்படுகிறதா? கோச்சாரத்தில் குரு அங்கே இருக்கு, மேசத்தில் இருக்குது. ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் மகரத்தில் இருக்கின்றது. ஆனால் இங்கே இதில் வக்கிரம் என்றபடியால் நாங்கள் மீனத்தோடு தொடர்படுத்தி பார்க்கும்போது 11இல் அதாவது குருவிற்கு 11இல் செவ்வாய் இருக்கின்றார். கோச்சாரத்தில் உள்ள குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள சனியோடு தொடர்படுகிறதா? ஆண் ஜாதகத்தில் சனி ரிஷபத்தில் இருக்கின்றார். மேசத்தில் குருவை வைத்து பார்க்கும்போது குருவிற்கு 2இல் சனி இருக்கின்றார். ஆம், குருவிற்கு 2இல் சனி இருக்கின்றார். இதே பெண் ஜாதகத்தோடு நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கும்போது பெண் ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்களை பார்த்தோமேயானால், மேசத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன், மகரத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். கோச்சாரத்தில் இருக்கின்ற குரு பெண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனோடு தொடர்படுகிறதா? ஆம், நேர் 7இல் குரு இருக்கின்றார். கோச்சாரத்தில் உள்ள குரு பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயோடு தொடர்படுகிறதா? ஆம், மீனத்தில் குருவை வைத்து பார்த்தால் நேர் 7இல் செவ்வாய் இருக்கின்றார். கோச்சாரத்தில் உள்ள குரு பெண் ஜாதகத்தில் உள்ள சனியோடு தொடர்படுகிறதா? ஆம், மீனத்தில் வைத்து பார்த்தால் சனி எங்கே இருக்கின்றார்? 9இல் இருக்கின்றார். அதாவது குருவிற்கு 9இல் சனி இருக்கின்றார். அப்போ இந்த 2 ஜாதகங்களையும் நாங்கள் திருமணத்துக்கு புரிந்த அந்த விதியோடு தொடர்படுத்தி பார்க்கும்போது சரியாக அமைகின்றது.